நல்ல ஆண்டவரே, காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். காலை வேளையில நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய நாளை எங்களை ஒவ்வொருத்தரையும் நீர் வைத்து இந்த புதிய நாளை ஏற்பட்ட வார்த்தைகளை கேட்க நீர் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஜூன் மீட்டிங்காக ஸ்தோத்திரம். இது மூலியமாக அநேகரும் ஆசீர்வாதத்தை பெற்று பலப்படுத்தி வர்றதுக்காக ஸ்தோத்திரம். காலையில எழுந்து உன்னோட வார்த்தை கேட்பது ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. ஆண்டவரே, இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தரிடத்துல ஒத்தாசை வரும் என்று உன் வேதம் சொல்லுகிறது பார்க்கிறோம். நன்மையான எந்த ஈவும் ஜோதியும் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று உன் சத்திய வேதம் சொல்லுவது பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் கவலைகளிலும் துக்கங்களிலும் வேதனைகளிலும் போராட்டங்களிலும் பிரச்சனைகளிலும் இருக்கும்போது கர்த்தர் உன் வார்த்தையை அனுப்பி எங்களை ஒவ்வொருத்தரையும் உயிர்ப்பித்து வருவதற்காக ஸ்தோத்திரம். என் குடும்பங்களை பிள்ளைகளை எல்லாம் நீர் கண்மணி போல பராமரித்து வருவதற்காக ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளை வாலிப பையன்களை எல்லாம் உண்மை அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு நடக்க நீர் உதவி செய்யும். இந்த ஜூன் மீட்டிங் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வயதான ஊழியக்காரர்கள் எல்லாம் நீர் பலப்படுத்தும். அவங்களுக்கு வேண்டுகிற பலனை கிருபை தாரும். வாலிப ஊழியக்காரர்களுக்கெல்லாம் சரீர சுகத்தை கூட ஆண்டவரை பலப்படுத்தும். இந்த ஜூன் மீட்டிங் இருக்கிற சகோதர சகோதரி குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். அதுபோல வருகிற ஆராதனை ஆண்டு விழாவை நீர் ஆசீர்வாதம் பண்ணும்படியாக ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்யத்தக்கதான உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுக்கு சித்தமான எங்களுக்கு சென்னிமலை பட்டணத்துல சென்று கிடைக்க ஆராதிக்க நீர் உதவி செய்யும். எல்லா தடைகளையும் நீக்கும். உன்னோட பிரசங்கத்தை வை நீர் மையப்படும். இந்த நாளில் வார்த்தை கொடுக்குற பிள்ளையும் பலப்படுத்தி உன் சிலுவைக்குமாக முன்பாக வைத்து உம்மை வெளிப்படுத்த உம்மை மையப்படுத்த உதவி செய்யும். சுகம் ஆனால் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆயுஷ் நாட்களை ஒவ்வொருத்தருக்கும் நீர் கூட்டி கொடுக்கும். கத்தருக்குள்ள எப்பொழுது நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. நீர் மையப்படுங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. பிரியமானவர்களே, இன்றைய தினத்துல நம்ம பேட்ரிக் பியர் எடுத்துக்கிற டாபிக் ஆனது ஆவிக்குரிய வாழ்க்கை மாம்சத்திற்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை மாம்சத்திற்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற வசனமாக மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ரோமர் 11 இந்த தேவனுடைய வார்த்தை நம்ம கொடுக்க பிரியமானவர்களே, ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தை கடந்து செல்வோம். அவற்றை பேட்ரிக் பியர் அண்ணா. சிஸ்டர் குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங் அண்ணா. சவுண்ட் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்குண்ணா. சூப்பர். ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உங்களுடைய பாதப்படி நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஜூம் பிளாட்ஃபார்மை கொடுத்துருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அனுதினமே எங்களுக்கு உடைய சத்தியத்தை கொடுக்குறீங்க, அதுக்காக நன்றி. இந்த காலை வேளையில எங்களோட நீங்க பேசுங்க சுவாமி. ஆண்டவரே, நான் பாவி சுத்தன பாத்திரனாக நான் இப்படி சமூகத்தில் இப்படி வார்த்தை கொடுப்பதற்கு நான் தகுதியற்றவன். என்னை முற்றிலும் சிலுவையின் கீழாக மறைத்து ஏசு ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவி ஆண்டவரே உமக்கு உபயோகங்களை பாத்திரமாக உங்களுடைய வார்த்தையை சுமக்கிற கழுதியாக என்னை மாற்றுங்க சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய பரலோகத்தின் வார்த்தையை சத்தியத்தை தாரும். ஆண்டவரே, வார்த்தையை தியானிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை ஆண்டவரை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாரும். கேட்கிற எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்கள் கண்கள் செவிகள் எல்லாம் திறக்கப்பட நீங்க உதவிச்சு நீரே மகிமைப்படும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு காலையில தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அருமையானவர்களே, நாம் நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் 2 விதமான ஜீவியத்தை நாம் ஜீவிக்க முடியும். ஒண்ணு மாம்ச ரீதியாக நாம் ஜீவிக்க முடியும். இன்னொன்று நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் பொழுது ஆவிக்குரிய அந்த ஜீவியத்தை நம்மால் ஜீவிக்க முடியும். அருமையானவர்களே, இங்கு இதை குறித்து தான் அங்கு பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். அருமையானவர்களே, இந்த காரியத்தில் மாம்ச சிந்தை, அது மாம்ச சிந்தை என்ன சொல்லுது? அது மரணத்தை கொண்டு வருது. ஆனா ஆவியின் சிந்தையோ அது நமக்கு நித்திய ஜீவனையும் நித்தியமாக வாழக்கூடிய அந்த ஜீவனை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா அங்கு சொல்லப்படுகிறது,
தேவன் மனுஷனை மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார் என்று சொல்லப்படுது. அருமையானவர்களே, அந்த ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினால் அம்மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, அதே பிரசங்கில 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, ஆனபடினால் இந்த மண்ணானது அது என்ன செய்யும்? தான் உண்டாக்கின பூமிக்கு அது திரும்பும். ஆனா ஆண்டவர் கொடுத்த இந்த ஜீவன், இந்த ஆவி, அது என்ன செய்யுது? அது ஆண்டவரிடத்துல போகணும். அருமையானவர்களே, அந்த ஆவிக்கு அழிவு கிடையாது. அதைத்தான் ஆத்மான்னு சொல்றோம். பாருங்க, அந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அதைத்தான் இங்கே பவுல் எழுதுகிறார். அருமையானவர்களே, எனவே இந்த காரியங்கள், இந்த மாம்ச சிந்தை என்ன பாதிப்பை உண்டாக்கும், இந்த ஆவிக்குரிய காரியங்கள் அது என்ன நன்மையை நமக்கு உண்டாக்கும் என்று சொல்லிதான் நாம் தியானிக்க போகிறோம். எனவே முதலாவது மாம்சத்துக்குரிய காரியங்கள், அது என்னென்ன காரியங்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் விதமாக சொல்லுகிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள். பாருங்க, இங்க ஒரு பெரிய லிஸ்டே அங்க சொல்லுகிறார். அருமையானவர்களே, இது எல்லாமே மாம்சத்துக்குரிய காரியங்கள், மாம்சத்தின் வெளிப்பாடு. மாம்ச சுபாவத்தில் இருந்து ஒரு மனுஷன் மாம்சத்துக்குள்ளாக ஜீவிக்கும் பொழுது அவனுக்குள்ளாக இருந்து விதமான சுபாவங்கள் அது வெளிவரதை நாங்க பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த காரியத்தை நாம் 3 விதமாக கூட நாம் பிரித்துக் கொள்ளலாம். முதலாவது பாத்தீங்கன்னா, அது சரீர ரீதியாக நம்முடைய சரீரத்தை பாருங்க, அந்த விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இது நம்முடைய சொந்த சரீரத்தை அது கெடுக்கக்கூடியதாக இருக்கு. சொந்த சரீரத்தை அது கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, 2வது காரியம், அந்த பில்லி சூனியம், பகை, விரோதங்கள், கோபம், சண்டை, இதெல்லாம் மற்றவர்களை அது பாதிக்கக்கூடியதாக இருக்கு, மற்றவர்களை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது காரியம், நாம செய்யற காரியம் நம்மளை கெடுக்கும். 2வது காரியம், நம்ம செய்யற காரியம் நம்மளை கெடுக்கிறது மாத்திரமல்ல, அது மற்றவர்களை கெடுக்கும், மற்றவர்களை பாதிப்பு உண்டாக்கும். பாருங்க, 3வதாக இந்த 2 காரியமும் சேர்ந்து நமக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள உறவை அது துண்டிக்கும். நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்தை அது என்ன செய்யும்? குறைத்து. அருமையானவர்களே, அதனாலதான் இங்கு பவுல் குறித்து தெளிவா எழுதுறார். பாருங்க, இந்த ஒரு 3 கேட்டகரியா நம்ம பிரிச்சிருக்கிறோம். எனவே முதலாவது நம்முடைய சரீரம். அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? பாருங்க, கேள்விக்குறியோட ஆண்டவர் போடு. பாருங்க, இந்த சரீரமானது தேவனுடைய ஆலயம். இது அருமையானவர்களே, நம்ம ஆலயத்துக்கு போறோம், கூடி ஆராதிக்கிறோம். பாருங்க, அது நம்ம கூடுகிற ஒரு இடமாக இருக்கு. ஆனா உண்மையிலே ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய சரீரம் தான்ப்பா ஆலயம். இதுக்குள்ளதான் நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். அருமையானவரே, பில்லி கிரஹாம் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவார். பிசாசு நீ ஆலயத்துக்கு போவதை குறித்து அவன் கவலைப்படுவதில்லை. பிசாசு நீ ஆலயத்துக்கு தொடர்ச்சியாக போவதை குறித்து அவன் கவலைப்படவில்லை. ஆனால் தேவன் உனக்குள்ளாக, இந்த ஆலயமாகிய உனக்குள்ளாக வருவதை குறித்து அவன் மிகவும் கவலை கொள்கிறான். பாருங்க அருமையானவர்களே, ஆமா பாருங்க, எத்தனை வேலைகளை நம்ம என்ன செய்யறோம்? ஏதோ சடங்காச்சரியமா, சரி, பெற்றவங்க திட்டுவாங்க, மற்றவங்க சொல்றாங்க, மற்றவங்க பார்ப்பாங்க, ஏதோ நம்ம போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுறணும் அப்படின்னு கூட சில சமயம் என்ன செய்யறோம்? நம்ம ஆலயத்துக்கு போறோம். அருமையானவர்களே, அதை குறித்து அவன் பிசாசு கவலைப்படலாம். ஆனா நம்முடைய ஆலயமாகிய இந்த சரீரத்துக்குள்ளாக தேவன் வாசம் பண்ணுவதை அவன் விரும்புவதில்லை. பாருங்க, அதனாலதான் விதமான காரியங்கள் இது நம்முடைய சரீரத்தை கெடுக்கிறது. முதலாவது சொல்லப்படுகிற இந்த 4 காரியங்கள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், நம்முடைய சொந்த சரீரத்தை கெடுக்கிறது. பாருங்க, அதை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சிம்சோன், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளலாம், நீங்க வீட்டுல வாசிங்க. அருமையானவர்களே, அங்கு சிம்சோனை குறித்து 13ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுதுன்னா, அந்த மனோவா தம்பதிக்கு பிறந்தார் சிம்சோன், ஒரு பெரிய தரிசனத்தோடு. பாருங்க அருமையானவர்களே, எப்படி யோவானுக்கு அந்த தரிசனம் கொடுக்கப்பட்டதோ, சகரியா எலிசபெத்துக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டதோ, அதே போல இந்த மனோவா தம்பதிக்கும் அந்த தரிசனம் கொடுக்கப்பட்டது. அவன் நஸ்ரேனா இருப்பார். பாருங்க, அவன் தீட்டு உள்ளது ஏதோ சாப்பிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா, இயேசு ஆண்டவருக்கு அடுத்து அவன் ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை நீக்கி ரட்சிப்பான், ரட்சகர் என்று சொல்லப்படும். பைபிள்ல வேற யாருக்குமே அந்த வார்த்தை சொல்லப்படல. பாருங்க, அவ்விதமான ஒரு உன்னதமான ஒரு வாலிபன்.
தரிசனத்தின் மூலியமாக, ஆண்டவருடைய வழிநடத்தல் மூலியமாக பிறந்த ஒரு குழந்தை. பாருங்க, அவங்களும் ரொம்ப ஜாக்கிரதையா வளர்க்குறாங்க. ஏன்னா அந்த முடிய வெட்டிடக்கூடாது. முடிய வெட்டிட முடியல, கத்திரி படவே கூடாது. நஸ்ரேய விரதம். பாருங்க, இயேசு ஆண்டவர் அவர் நஸ்ரேயன். என்ன செய்யணும்? புளிப்புள்ள திராட்சை ரசம் எதுவுமே குடிக்க கூடாது. தீட்டுள்ளது எதுவும் தொடக்கூடாது. அருமையானவர்களே, அவரை அவ்வளவு அழகா வளர்த்து வந்தாங்க. ஆனா பாருங்க, சிம்சோனுடைய வாழ்க்கையில அவன் திருமண காரியத்தில் எடுத்த ஒரு தவறான முடிவு. ஒரு பெலிஸ்தர் பெண்ணை போய் பார்க்கிறான். அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். பாருங்க, அருமையானவர்களே, அந்த ஒரு சின்ன விஷயம் அவனுடைய லைஃபே போச்சு. ஆண்டவர் அவனுக்காக ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். ஆண்டவர் அவனுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். பாருங்க, ஆண்டவர் அவனுக்காக ஒரு வல்லமையுள்ள காரியங்களை வைத்திருந்தார். ஆனா ஒரு சின்ன விஷயம் அவனை அப்படியே டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுச்சு. பிசாசு மாம்சத்துக்குள்ளாக கொண்டு போய் பாருங்க, ஒரு பெண்ணை பாக்குறான், பெலிஸ்தர் பெண்ணை பாக்குறான். அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளைதான் திருமணம் முடிப்பேன். அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, ஏன்பா இஸ்ரவேல் ஜனங்கள்ல பெண்கள் இல்லையோ? பெண்கள் இல்லையா? ஏன் நீ போய் அந்நிய ஜனத்துல தேடுற? அது நமக்கு ஆண்டவருக்கு ஆகாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அபிசுவாசியினுடைய விசுவாசிக்கு பங்கு ஏது? வெளிச்சத்தோடு இருளுக்கு பங்கு ஏது? அருமையானவர்களே, விதமான காரியம். இன்றைக்கு வாலிபர்கள் தங்களுடைய திருமண காரியத்தில் நிற்காத வாலிபர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பிரச்சனைகள், போராட்டம். சொந்தமா நாங்க அநேக இடங்களுக்கு போகுதுண்டு. பாருங்க, ஒரு வாலிபன் சொன்னாங்க, எப்பா கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம சபையிலே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்கலாம், அவ்வளவுதான். போனா வேலை செய்யற இடத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணா கல்யாணம் முடிச்சான். அவன் வேற வழி இல்ல, எல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க. அருமையானவர்களே, 6 மாசம் தான் வாழ்ந்தாங்க. 7வது மாசம் பிரச்சனை. என்னமோ பேசியிருக்கிறான், அந்த பொண்ணு என்னமோ பேசியிருக்கு, இவன் கையை நீட்டான். அவ்வளவுதான், எல்லாம் பொட்டி கொடியை தூக்கிட்டு ஓடிடுச்சு. இன்னைக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு கோர்ட்ல கேஸ் நடக்குது. அருமையானவர்களே, இன்றைக்கு வாலிபனுடைய நிலைமை தான். திருமண காரியத்தில் தவற விடுறவங்க, ஒரு சின்ன விஷயம், திருமண காரியத்துல லைஃப் விட்டுட்டோம்னா அவ்வளவுதான், லைஃப் லாங் ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு தெரியும், ஒரு அம்மா 50 வருஷமா தன்னுடைய கணவனை ரட்சிப்புகளாக வழி நடத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க நல்லா ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க, எப்பா கொஞ்சம் பொறுமையாரு, இங்கேயே ஒரு திருமணம் பண்ணலாம், நல்ல ஒரு ஜெபிக்கிற பையனை பார்த்து பண்ணலாம்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க அப்பா அம்மா, இல்ல இல்ல, நீ வந்து நம்ம சொந்தம், நம்ம ஜாதியை விட்டு போயிடக்கூடாது. பாருங்க, சொந்த தாய் மாமனை திருமணம் முடித்தார்கள். உலக மாம்சத்துக்கு இணங்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா கண்ணீர் விடுறாங்க. நான் அவரை மாத்திருவேன், அவரை ரட்சிப்புகள் கொண்டு. அருமையானவர்களே, தோசையை பரட்டி போடுற காரியம் அல்ல, சப்பாத்தி சுடுற காரியம் அல்ல திருமணம். நீங்க ஒண்ணும் பரட்ட முடியாது, உங்களை பரட்டி கொண்டு போயிருவாங்க. பாருங்க, சாலமோனுடைய வாழ்க்கையில நடந்தது. தேவனுக்கு இந்த ஆலயத்தை கட்டிய சாலமோன், வல்லமையாக எழுப்பின சாலமோன். சாலமோன் ஜெபித்தாருன்னா பரிசுத்த ஆவி இறங்கி அந்த இடம் நிரம்பி ஆசாரியர்கள்லாம் ஓடிடுவாங்க வெளியில. அந்த அளவுக்கு வல்லமையுள்ள சாலமோன தன்னுடைய மனைவி, எத்தனையோ மனைவியை கட்டினாரு. அருமையானவர்களே, கடைசியில விக்கிரக ஆராதனைக்கு பாருங்க, ஜீவனுள்ள தேவனை விட்டு விட்டு விக்கிரகத்தை வணங்குறதுக்கு போயிட்டான். சாலமோனுக்கே அந்த நிலைமைனா நம்ம எல்லாம் ஏமாத்தும். அருமையானவர்களே, பாருங்க, அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதை. சிம்சோனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. போய் பார்த்தா அதுக்கப்புறம் பிரச்சனை, போராட்டம், சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், வேற ஒருத்தைக்கு கல்யாணம் முடிச்சு. உங்களுடைய வாழ்க்கை டைரக்ஷன் திரும்பிடுச்சு. பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய அவன் அந்த தெளிலான்ற பேர் பேசிக்கிட்டு போறான். அருமையானவர்களே, கடைசியில் அவன் என்ன செய்யறான், தந்திரமா உன்னுடைய பலன் எங்க இருக்கு? அருமையானவர்களே, உன்னுடைய பலனை குறித்து the most powerful man in the Bible, சிம்சோன். அவ்வளோ ரொம்ப வல்லமையானவன். 1000 பேர்த்த கழுதை தேட எடுத்து அடிச்சு கொண்டுருவான். 300 நிறைய பிடிச்சி என்ன செய்வான், தீப்பந்தத்தை கொளுத்தி விட்டுருவான். ஒரு பெரிய என்ன சொல்றாங்க, ஒரு 1.5 டன் வெயிட் உள்ள பெரிய நிலக்கதவை அப்படியே தோல்ல வச்சு தூக்கிட்டு போறான். அருமையானவர்களே, அவனுடைய அந்த இதுக்கு முன்னாக, அவனுடைய அந்த வல்லமைக்கு முன்னாக யாருமே நிக்க முடியும். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் அவனோடு இருந்தார். தேவ ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்தார். அருமையானவர்களே, தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது நமக்குள்ள இருந்து வல்லமையான காரியங்கள் எழும்பும், மகத்துவமான காரியங்கள் வெளிப்படும். பாருங்க, இங்க சிம்சோனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது. அங்க நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தேவ ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். தேவ ஆவியானவர் அவனை வழி நடத்தினார். தேவ ஆவி அவனை ஆட்கொண்டார். தேவ ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் கூட இருந்தாரோ, அருமையானவர்களே, அவன் வெற்றியை பெற்றான், வல்லமை உள்ளவனாக இருந்தான். பாருங்க, கடைசியில் என்ன செஞ்சா, முடிய சரைச்சிட்டான். உண்மையை சொல்லிட்டான். உண்மையை சொல்லிட்டான். பிசாசு இன்னைக்கு இதைத்தான் விரும்புறான். எப்படி கொண்டு போய் உன்னை கவனிக்கலாம்,
எப்படி கொண்டு போய் உடைய திணிக்கலாம். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்லுது 1 பேதுரு 5:8 பிசாசானவன் என்ன செய்யறான்? வெட்சிக்கிற சிங்கத்தை யார விழுங்கலாமோ என்று சுத்தி இன்னைக்கு விசுவாசி, நீ கொஞ்சம் கொஞ்சம் நீச்சல் அடிச்சு எழும்புற, கொஞ்சம் கொஞ்சம் ஜெபிக்கிற, கொஞ்சம் கொஞ்சம் வேதத்தை வாசிக்கிற, ஆனா என்ன செய்யறான்? முதலாவது ஒன்னதான் அடிப்பான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த கொக்கு வேட்டைக்கு போவாங்க. அவன் என்ன செய்வான்? கொக்க சுட்டோன்னு அந்த செத்து போன கொக்கெல்லாம் விட்டுருவான். ஆனா 1, 2 இறகு அடிச்சு பறக்க பாக்குது பார்த்தீங்களா? அதை போய் என்ன செய்வான்? துப்பாக்கி திருப்பி வச்சு அடிச்சிருவான் மண்டையில. அருமையானவர்கள், இன்றைக்கு நம்மளும் அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் எழும்பி ஆண்டவருக்காக எழும்ப பார்க்கிறோம். பிசாசு என்ன செய்யறான்? போட்டு ஒடுக்க பார்க்கலாம், நம்மளை அமுக்க பார்க்கலாம். பாருங்க, அதான் சிம்சனுடைய வாழ்க்கையில நடந்தது. அருமையானவர்களே, கடைசியில முடிய சரைச்சு கண்ணை பிடுங்கி அங்க கொண்டு போய் வச்சு என்ன செய்யறாங்க? வேடிக்கை. பாருங்க, வல்லமையாக தேவனால் உபயோகிக்கப்பட வேண்டிய சிம்சோன் இன்னைக்கு என்ன செய்யறாரு? வேடிக்கை பொருளா மாறுறாரு. ஏன்? மாம்சத்தின் கிரியை. ஒரு சின்ன விஷயம், மாம்சத்தின் இச்சை, அவ்வளவுதான் கொண்டு போயிருச்சு. கொண்டு போய் மொட்டை அடிச்சு சிம்சோன் என்ன செய்யறாரு? மாவாட்டுறாரு. எல்லாம் பரியாசம் பண்றாங்க. சிம்சோன் பெல்ட் அடிங்க, மாவாட்டுங்க, என்ன செய்யுங்க? பெல்ட் அடிங்க. அருமையானவர்களே, பிசாசு இன்றைக்கு உங்களை என்ன இதைதான் பண்ணப்பாரு. நம்மளை அவமானப்படுத்தணும், நம்மள என்ன செய்யணும்? ஒடுக்கணும், நம்மளை கேவலப்படுத்தணும். பாருங்க, எப்படி தேவனுடைய வார்த்தையை விட்டு நம்ம என்ன செய்யணும்? டைரக்ஷனை மாத்தி விட்டணும். பாருங்க, அதுதான் மாம்சத்துக்குரிய காரணம். அருமையானவர்களே, இது சிம்சோனுடைய வாழ்க்கையில நடந்தது. ஆனாலும் கடைசியா ஜெபம் பண்ண ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் கேட்டார். கேட்டு கிட்டத்தட்ட 3500 பேர் கடைசியில செத்து போறாங்க. அருமையானவர்களே, இது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. பாருங்க, அடுத்து அந்த விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், இது ஒரு காரியம். பாருங்க, இதை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையை நம்ம இதை பார்க்கலாம். பாருங்க, சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா. கழுதை தேடி வந்த சவுல ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சாமுவேல் வச்சு அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாக. பாருங்க, அவ்விதமாக ஒரு தாழ்மையான ஆரம்பத்துல தாழ்மையா இருக்கிறான். நான் பெஞ்சமின் கோத்திரம், உள்ள குடும்பத்துல எங்களுடைய குடும்பம் சிறிய குடும்பம், நான் தகுதியானவன் எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறான். சாமுவேல் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அபிஷேகம். அருமையானவர்களே, ஆரம்பத்துல தாழ்மையா இருந்த சவுல் அவனுடைய ராஜ்யபாரம் பலப்பட்ட போது அவனுடைய இது காரியங்களை வரும்போது என்ன செய்யறான்? ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ளாக பெருமை வந்து கீழ்ப்படியாம வந்துருச்சு. பாருங்க, ஒரு இடத்துல அங்க கோலியாத் பெலிஸ்தன் வந்து நிந்திக்கிறான், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான். பெலிஸ்தியார் அவன் வந்து பெரிய ஒரு வல்லமை உள்ளவன், கிட்டத்தட்ட 9 அடி உயரம் இருப்பான், ரொம்ப ஜெய்சாண்டிக்கா இருப்பான். பாருங்க, எல்லாம் நடுங்குறாங்க. தாவீதுனுடைய அண்ணன்கள் எல்லாமே அந்த யுத்த கேம்ப்ல இருக்கிறாங்க, மிலிட்டரியில இருக்கிறாங்க. யாருமே போய் பார்த்தோன்னே நடுங்குறாங்க. அவன் வந்து என்ன செய்வான்? டெய்லி திட்டிகிட்டே போவான், தேவனை நிந்திச்சுக்கிட்டே போவான். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு அடி, நான் ஜெயிச்சுட்டேன்னா நீங்க பூரா எங்களுக்கு அடி. அருமையானவர்களே, அநேக நாட்கள் நடுங்கி கொண்டிருந்தாங்க. அந்த வேலையில தான் தாவீது வருகிறான். பாருங்க, அவனுக்குள்ள வைராக்கியம். அவனுக்குள்ள என்ன வைராக்கியம்னா, ஜீவனுள்ள தேவனை இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் நிந்திக்கிறானே, இவன் யாரு? இவன் எம்மாத்திரம்? அருமையானவர்களே, தாவீதுக்குள்ள அந்த வைராக்கியம் பாருங்க. அதனாலதான் என்ன செஞ்சான்? நான் போறேன். அவனுக்கு என்னென்னமோ உடையெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் அவனுக்கு பழக்கம் இல்லை. தூக்கி போட்டு, அருமையானவர்களே, ஒரு கூழாக்கல். இன்னும் தேவ பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, விசுவாசத்தின் கல், தேவன் மீது உள்ள விசுவாசத்தின் கல்லு. பாருங்க, என்ன செஞ்சான்? கொண்டு போய் அடிச்சான். அப்படியே நெத்தியில அடிச்சு தொப்புன்னு விழுந்துட்டான். அவனுடைய தலையை வெட்டி அவனுடைய வாளை எடுத்து தலையை வெட்டி கொண்டு வரான். பாருங்க, ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. பாருங்க, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சனை ஆரம்பிச்சு, பொறாம. நமக்கு மேல இவனை புகழ்ந்துட்டாங்களே. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீதிமொழிகளை, பொறாமையோ எலும்புரு. பொறாம. பாருங்க, நம்ம கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள என்ன செய்யுது? சில வேளைகள்ல பொறாம. ஒரு சகோதரர் நல்லா வராரா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே, அந்த சகோதரன் ஆசீர்வதிச்சிருக்கீங்க, நன்றி. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீர், நன்றி. நம்முடைய கிறிஸ்தவ மனப்போக்கு விதமாகத்தான். இன்னும் ஆவிக்குரிய ஜீவித்துல சில பேர் எழும்புறாங்க, நல்லா வல்லமை எழும்புறாங்க. ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரே நன்றி, விதமாக இந்த சகோதரனை உபயோகப்படுத்துகிறீங்க, நன்றி. அருமையானவர்களே, அதை விட்டுட்டு பொறாமைகள் வரும்பொழுது என்ன ஆகும்னா, அருமையானவர்கள், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை அதை அழித்து போகும். சவுலுடைய வாழ்க்கையில இது நடந்தது. இவன் என்ன செஞ்சிருக்கணும்? தாவீதை கூப்பிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சிருக்கணும், அவனை ஹானர் பண்ணிருக்கணும். எப்பா, இத்தனை நாள் நாங்க கேவலப்பட்டு கிடந்தோம், அவன் வந்து நிந்திச்சுட்டு போவான், பயந்து நடுங்கிட்டு இருந்தோம், ஆனா நீ வந்து வெற்றியை பெற்றுக் கொடுத்திருப்பான்.
உண்மையிலேயே நீ எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்க. அருமையானவர்களே, விதமாக அவன் ஒரு நன்றியை கூறியிருக்கணும் வேணும். ஆனா என்ன செய்யறான்? பொறாமை. அருமையானவர்களே, 3000 சோல்ஜர்ஸ் எழுப்பி யார பிடிக்கிறதுக்கு? தாவீத கொல்றதுக்கு தேடுறான். அந்த அரசாட்சியில எத்தனையோ மினிஸ்ட்ரிஸ் இருக்கு, எத்தனையோ மக்களுக்கு செய்ய வேண்டிய நற்பணிகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுவிட்டு எங்க செய்யறான்? 3000 பேர்த்த இதுக்கு மிலிட்டரிய யார? தாவீத பிடிச்சு கொல்றதுக்கு மலை மலையா தேடி அலைய. பாத்தீங்களா? பொறாம. அந்த ஒரு வார்த்தை. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. பாத்தீங்களா? இந்த பொறாமையே இவனை என்ன செஞ்சுச்சு? அழிச்சிருச்சு. பாருங்க, பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்தது. அருமையானவர்களே, நமக்குள்ளாக விதமான பொறாமை, கோபம், ஆங்காரம் இதெல்லாம் வரும்பொழுது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா பொல்லாத ஆவி உள்ளுக்கு வந்துரும். பொல்லாத ஆவி நம்ம அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அந்த கசப்பு நம்முடைய மனதுக்குள்ள, இருதயத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் சொன்னார், அருமையானவர்களே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். மத்தேயு 5:44 சொல்றாரு. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சிலுவையில் இதை செய்தார். அவரை ஏசுனாங்க, பேசுனாங்க, காரி துப்புறான், பிசாசு பிடிச்சவனு திட்டுறான், குடிகாரன்னு திட்டுறான், அவருடைய பிறப்பை குறித்தே தவறா பேசுறாங்க. அருமையானவர்களே, ஏசியால சொல்லப்பட்டிருக்க 53 அவர் சத்தமிடாத ஆட்டை போல் இருந்தார். சத்தமிடாத ஆட்டை போல் இருந்தார். பாருங்க, நமக்கு முன்பாக ஒரு பெரிய முன்மாதிரி. சிலுவையில கடைசியில தொங்குறாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று. அருமையானவர்களே, இதுதான் ஒரு கிறிஸ்தவ சுபாவம். இந்த பொறாம, இந்த பகை என்ன செய்யும்? நம்மளே அழிச்சோம். எபிரேயர்ல சொல்றாரு, யாதொரு கசப்பான வேர் உன்னுடைய இருதயத்துக்குள்ள எழும்பி உன்னுடைய விசுவாசத்தை ஒழித்து போகாதபடி, ஒழித்து போடாதபடி நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. எபிரேயர் 12. அருமையானவர்களே, பாருங்க, இந்த பகை விரோதங்கள் என்ன செய்து? அது மாம்சத்துக்குரிய, அது நம்முடைய ஆத்மாவை அழிக்கக்கூடியது. சவுளுடைய வாழ்க்கையை அழிச்சிருச்சு. அடுத்து அவனுடைய ராஜ்யம் பாருங்க, யோனத்தான் அருமையான மகன். இவன் செஞ்ச காரியத்தினால அவனுக்கு குடும்பமே போச்சு, அவனுடைய ராஜ்யமே போச்சு. அருமையானவர்களே, பாருங்க, இந்த பொறாமையும், இந்த கோபமும் பகையும் ஒரு மனுஷனை மாம்சத்துக்குரிய காரியம் எவ்விதமாக அதை அழித்து போடுகிறது. எனவே நம்மளும் என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையா. அருமையானவர்களே, ஆண்டவர் அதான் சொன்னார், மன்னி. உங்களுடைய சகோதரன் 7 எத்தனை தடவை மன்னிக்கணுமா? 7 அந்த யூதர்களுக்கு 7 என்பது அது பரிபூர்ண எண், அதுக்கு லிமிட்டே கிடையாது. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? எவ்வளவு செஞ்சாலும் நீ மன்னிச்சுதான் ஆகும். அருமையானவர்களே, பாருங்க, அவ்விதமான காரியம் இங்க சொல்லப்படுகிறது. இன்னும் நம்ம பார்த்தோம்னா, சில வேளைகள்ல நம்ம காரியங்களை மாம்ச ரீதியாக பாருங்க, அங்க யோவான்ல சொல்றாரு, யோவான் 6:53 என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணினால் ஒழிய என்னிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை. நீங்க என்னிடத்துல அவ்விதமாக நீங்கள் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே அங்க கூட உள்ளவங்க சொல்றான், இவருக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? எப்படி இவரை வெட்டியா நம்ம சாப்பிட முடியும்? இப்படி ரத்தத்தை அறுத்து நம்ம குடிக்க முடியுமா? அருமையானவர்களே, பாருங்க, மனுஷனுடைய யோசனை அது மாம்ச ரீதியாக இருக்குது. ஆனா அவர் என்ன சொன்னாரு? நானே ஜீவ அப்பம், பரலோகத்திலிருந்து வந்த அப்ப மன்னா நான் தான் சொல்றேன். அருமையானவர்களே, வார்த்தை மாம்சமானது. பாருங்க, அந்த வார்த்தை அதுதான் இயேசு கிறிஸ்து தான் இந்த வேதாகமம். அவர் அந்த வேதத்தை குறித்து சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்றாரு. ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். ஆனா அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? இவரை வெட்டி நம்ம எப்படி சாப்பிட முடியும்? இவருடைய ரத்தத்தை அறுத்து நம்ம குடிக்க முடியும்? பாருங்க, மனுஷனுடைய மாம்ச ரீதியான எண்ணங்கள் இவ்விதமாகத்தான் இருக்கு. மாம்ச ரீதியா யோசிக்கும். அவர் சொல்றார், தேவனுடைய வார்த்தையை நீ உட்கொள்ளணும்பா, ஆண்டவருடைய வார்த்தையை நீ வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதை நீ ரத்தமும் மாம்சமா மாத்தணும். இதுதான் உனக்கு ஜீவனை கொடுக்கும். நானே வார்த்தையாக, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அருமையானவர்களே, ஆண்டவர் அவ்விதமாக காரியங்களை சொல்லுகிறார். ஆனா அவங்க புரிஞ்சு கொண்டது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? மாம்ச ரீதியாக புரிஞ்சு. அருமையானவர்களே, இந்த ரத்தமானது இது விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கு. அந்த ஆதி நாட்கள்ல பலி செலுத்தப்பட்டது. ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலி, ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். பாருங்க, அங்கதான் எபிரேயர்ல சொல்றாரு, ஒரே பலியாக, பழுதற்ற பலியாக இயேசு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அடிக்கப்படுகிறார். அவருடைய ரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு, அவருடைய ரத்தத்தினால் நமக்கு மீட்பு உண்டு. நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்ட ஒரே பரிசுத்தமான ரத்தம் இயேசு ஆண்டவருடைய ரத்தம். பாருங்க, அது விசுவாசத்தின் உடன்படிக்கையின் விசுவாசத்தின் அறிக்கையாக இருக்கு. யாரெல்லாம் இதை அறிக்கை எடுக்கிறோமோ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அனுதினமும் இந்த வார்த்தையை அறிக்கணும். எனக்காக இயேசு ஆண்டவர் அந்த சிலுவையில மரித்தார்,
எனக்காக அவருடைய சரீரம் சிதைக்கப்பட்டது, என்னுடைய பாவத்தை நிமித்தம், என்னுடைய அக்கிரமத்தை நிமித்தம். பாருங்க, எனக்கு மீட்பை உண்டாகும் பொருட்டு அவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய எனக்கு வர வேண்டிய மரண தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பிதாவின் வலது பாரசத்தில் பதிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நாம் அனுதினமும் என்ன செய்ய வேண்டுமாம்? காலையில எழுந்து அறிக்கையிட வேண்டும். பாருங்க, அதுலதான் பிசாச தலையை நசுக்கினார், சிலுவையில பாருங்க. விதமாக அந்த மாம்ச ரீதியான சில காரியம். இன்னும் சொல்ல போனா அங்க யோவான்ல 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நிக்கோதேமு என்று சொல்லப்படுகிற ஒரு வேத பண்டிதர், அவர் தியாலஜி படிச்ச ஒரு அநேக காரியங்களை ரிசர்ச் பண்ண ஒரு அவர் வந்து கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் பிறவா விட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க மாட்டாய் என்று சொல்லுது. ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி கொண்டிருக்கும் போது நிக்கோதேமு கேட்கிறான். இத்தனைக்கும் அவன் நல்லா பைபிள் ஸ்காலர் படிச்சவன், தியாலஜி படிச்சவன், அவனுக்குள்ள அந்த ஆவிக்குரிய விளங்கி கொள்ளுதல் இல்லை. மாம்ச ரீதியா என்ன செய்யறான்? நான் எப்படி ஒரு இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கேன், திருப்பி என்னுடைய தாயின் கருவில் போய் நான் உட்கார்ந்து பிறக்க முடியுமோ? பாத்தீங்களா அவனுடைய சிந்தனைய. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ இஸ்ரவேலில் போதகனா இருந்தும் நீ இந்த காரியம் உனக்கு இன்னும் புரியலையா? அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகருக்கு நமக்கு என்ன அதுல ஆவிக்குரிய காரியங்கள் புரிவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை புரிவதில்லை, புரிவதில்லை. பாருங்க, ஒரு சில இடங்கள் என்ன செய்யறாங்க? நீங்கள் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். ஒரு இடத்துல பரிசேயர் வேதபாரகர்கள் ஒரு கேள்வி கேட்கறாங்க, குற்றப்படுத்தணும்னு. ஒரு மனுஷன் இருந்தான், அவன் கல்யாணம் முடிச்சான், செத்து போயிட்டான். திருப்பி என்ன செஞ்சான்? அந்த பொண்ணை 7 பேர் கல்யாணம் முடிச்சுட்டாங்க, 7 பேரும் செத்து போயிட்டான். பரலோகத்துல வந்து யாரு அவனுக்கு மனைவியா இருப்பா? பாத்தீங்களா? குதர்க்கமான மாம்சத்துக்குரிய கேள்வி. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் என்ன செய்றீங்க? தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். அருமையானவர்களே, தேவன் நமக்கு ஆவிக்குரிய காரியங்களை அவர் போதிக்கிறார். பாருங்க, நிக்கோதேமுக்கு சொல்றாரு, மறுபடியும் பிறப்பு என்றால் உன்னுடைய பழைய சுபாவம் மாற வேண்டும், உன்னுடைய ஜென்ம சுபாவம் மாற வேண்டும், உன்னுடைய பாவ சுபாவம் மாற்றப்பட வேண்டும், நீ ஒரு புது மனுஷனாக உருவெடுக்கப்பட வேண்டும், நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும், இயேசுடைய ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அருமையானவர்களே, இதுதான் மறுபிறப்பு. நீதிமொழிகள் 28:13 சொல்றார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அருமையானவர்களே, நாம் பாவத்தை இதயத்துக்குள்ளாக மறைத்து வைத்துக் கொண்டு ரொம்ப நாள் நம்ம என்ன செய்ய முடியாது? வேஷம் போட முடியும். பாவத்தை நாம் இதயத்துக்குள்ள வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியாது? நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன செய்யணும்? அதை அறிக்கையிடணும். சக்கியனுடைய வாழ்க்கையில இது நடந்தது. பாருங்க, இன்கம் டாக்ஸ் ஆபீசர், பெரிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்தவன், எல்லாம் சம்பாரிச்சு வச்சிருக்கான், எல்லாம் லஞ்சம் வாங்கி எல்லாம் அநியாயமா சம்பாரிச்சு வச்சிருக்கான். ஆனா அவன்கிட்ட எல்லாம் இருந்துச்சு. அவனுக்கு வீடு வசதி, போக்குவரத்து எல்லாம், கார், என்ன அந்த 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 நாட்கள்ல என்னென்ன வசதி இருக்கோ எல்லாமே அவனுக்கு இருக்கு. ஆனா அவனுக்குள்ள என்ன இல்லைங்க? சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்லை. உலக காரியங்கள் நம்ம நினைக்கிறோமா? பணக்காரங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. பணக்காரங்க தூங்க மாட்டாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? பணக்காரவங்க தூங்க மாட்டாங்க. டீசலை கண்டுபிடிச்ச ஒரு பேர் தான் டீசல். அவர் பேரை தான் வச்சாங்க டீசல்னு. உலகம் முழுவதும் அவருக்கு என்ன செய்யணும்? கம்பெனிகள் கப்பம் கட்டணும், டாக்ஸ் கட்டணும். ஏன்னா அவர் கண்டுபிடிச்சு எல்லாம் இருந்துச்சு. கப்பல் வச்சிருந்தாரு, ஹெலிகாப்டர் வச்சிருந்தாரு, பிளைன் வச்சிருந்தாரு, சகலமும் இருந்துச்சு. அவர்கிட்ட இல்லாத பொருட்களே, ஏன்னா அவ்வளவு பணம். ஆனா ஜனங்கள் என்ன நினைச்சாங்க? டீசல் ரொம்ப சந்தோஷமா இருக்காருப்பா, அவருக்கு என்னப்பா குறை? அவ்வளவு ஆஸ்திகள் இருக்கு, அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். அருமையானவர்களே, என்ன நடந்துச்சு தெரியுமா? தன்னுடைய சொந்த கப்பல்ல நடுக்கடல்ல 4வது மாடியில இருந்து குதித்து சூசைட் பண்ணி செத்துட்டார் டீசல். ஏன்? அருமையானவர்களே, பணம் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், ஆனா மனசுல சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. அது யாரு கொடுக்க முடியும்? இயேசு ஆண்டவர் ஒருவரை கொடுக்கும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இயேசு ஆண்டவரை அறியாதபடி, இந்த சமாதான சந்தோஷம் இல்லாதபடி தங்களை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். வேற வழியே இல்ல, அவங்க அதுக்கு மேல என்ன செய்யணும்னு தெரியல. அருமையானவர்களே, அதனாலதான் உங்களை எண்ணி ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்து வைத்து விதமான மக்களுக்கு சத்தியத்தை கொடுக்க முடியாது, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஒரு பெரிய நோக்கத்தோடு ஒவ்வொருவரையும் தெரிந்து. எனவே அருமையானவர்களே, இந்த மாம்சத்தின் காரியங்கள் என்ன செய்யணும்? அது முற்றிலும் நீக்கப்படும், அது முற்றிலும் சுத்திகரிக்கப்படும். பாருங்க, அடுத்து பேதுரு குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல சொல்றாரு, ஆண்டவர் கடைசியா சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக, எப்பா நம்ம சிலுவையில அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் நான் உயிர் தரணும், இதுதான் சொன்னாரு. பாருங்க, உடனே பேதுரு சொல்றான், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கவே கூடாது, இது சம்பவிக்க கூடாது. பாருங்க, மாம்ச ரீதியாக அவன் சிந்திச்சான்.
ஆண்டவர் சிலுவைக்கு போனாதான் நமக்கு ரட்சிப்பு. சிலுவைக்கு போனாதான் நமக்கு மீட்பு. பாருங்க, சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது பிசாசு பிரதான ஆசாரியர்களுக்குள்ளயும் அந்த பரிசேயர்களுக்கும் பூந்து என்ன சொல்றான், சிலுவையில இருந்து இறங்கி வா, நீ தேவனானால் உன்னையும் ரட்சித்துக்க. அந்த கல்லை ஒருத்தர் சொல்றான், நீயும் ரட்சித்துக்க, எங்களையும் விடுவித்து நீ இறங்கு. பாருங்க, இவங்க சொல்றாங்க இறங்கி வா. பிசாசுடைய நோக்கம் நீ ஆண்டவர் சிலுவையில மறித்துட்டார்னா ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறி. பாருங்க, அவரை கடைசி வரைக்கும் என்ன செய்யறான், சிலுவையில இருந்து இறங்கி வா. இப்ப பேதுருக்குள்ள யாரு பேசுறது? பேதுரு பேசல. சாத்தான் உள்ளுக்கு வந்து பேசுறான். நீங்க உங்களுக்கு இது நடக்கக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் கடிந்து கொண்டார். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி பேதுருவை கடிந்து. ஏன் பேதுரு பேசல? பேதுருக்குள்ள பிசாசு வந்து பேச. அருமையானவர்களே, அநேக வேளைகள்ல நமக்குள்ளாகவும் விதமான அஹ், மாம்ச ரீதியாக அநேக காரியங்கள் என்ன செய்யும்? வெளிப்படுத்த நம்ம பார்ப்போம். ஒரு சில காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செய்யக்கூடிய அந்த காரியங்கள் என்ன செய்யும்? இதை செய்யணும்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணும். பாருங்க, பவுலதான் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, எனக்கு இந்த காரியத்தை செய்வதில் எனக்கு சம்மதி இல்லை. நான் இதை செய்ய விருப்பப்படல. ஆனாலும் நான் என்ன செய்யறேன்? நான் அந்த காரியத்தை செய்யறேன். மீண்டும் மீண்டும் அந்த பாவத்துக்குள்ள விழுகிறேன். ஏன்? எனக்குள்ளாக பாசம் பண்ணுகிற பாவமே இதை செய்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு சில காரியங்கள், சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில காரியங்கள் 20 வருஷம் 30 வருஷம் அது பரம்பரையா வரக்கூடிய சாபம், பரம்பரையா வரக்கூடிய பாவம். இந்த பாவம் பாத்தீங்கன்னா அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சில பேர் கேட்டீங்கன்னா, எங்க தாத்தா முப்பாட்டம் என்ன செஞ்சாரு? அவர் பயங்கரமான திருடன். எனக்குள்ள என்ன செய்யுது? அந்த திருட்டு சுபாவம் வருது. பாருங்க, சில பேத்துக்கு என்ன செய்யும்? அந்த இச்சை, அந்த இச்சையின் சுபாவம் என்ன செய்யும்? அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இப்படி ஏன்னா அது ஜீன்லயே வருது. அருமையானவர்களே, நாம் இயேசு ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டால் ஒழிய, அவருடைய அந்த பரிசுத்தமான ரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஒழிய, இந்த காரியத்துல இருந்து என்ன செய்யல? மீட்பு இல்ல. மீட்பு இல்ல. பாருங்க, நம்ம முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக நாம் ஒப்புக் கொடுப்போம். பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனை போகாதபடி சரீரத்தை நான் ஒடுக்கி ஒப்பு கொடுப்பேன். உண்மையானவர்களே, பாருங்க, இங்கு இங்கு பிசாசானவன் என்ன செய்யறான்? நிறைய மாம்ச காரியங்களை நமக்குள்ளாக கொண்டு வரான். ஒரு மாம்சத்துக்குரிய மனுஷன் என்ன செய்வான்? அவன் எந்திரிச்சோனே இன்னைக்கு எப்படி வேலைக்கு போலாம், என்ன சம்பாதிக்கலாம், எப்படி ட்ரெஸ் போடலாம், என்ன சாப்பிடலாம், எப்படி என்ஜாய் பண்ணலாம், என்ன காரியங்கள் நமக்கு சர்க்கஸ் போலாமா, அங்க சினிமாக்கு போலாமா, இல்ல இப்படி காரியங்கள் என்ன செய்யறான்? அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இது மாம்சத்துக்குரிய காரியம். என்ன சாப்பிடலாம்? ஆனா ஆவிக்குரிய மனுஷன் என்ன யோசிக்கிறான்? ஐயா, நான் எந்திரிச்சு எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்க போறேன், எவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையில தியானிக்க போறேன், எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்துல நான் காத்துக்க போறேன், இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் எப்படி நடக்க போறேன், என்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்க போகுது, நான் எத்தனை ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல போறேன், இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த பாவத்துக்கும் இடம் கொடுக்காதபடி நான் என்னை காத்துக்கொள்ளணுமே. அருமையானவர்களே, விதமாக ஒரு ஆவிக்குரிய மனுஷன் விதமாகத்தான் யோசிக்கும். நான் இன்னைக்கு சந்திக்கிற மக்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு சுவிசேஷம் நான் சொல்லணுமே, ஆண்டவரை பத்தி சொல்லணுமே. அருமையானவர்களே, இதுதான் ஆவிக்குரிய ஒரு யோசனை. அதான் ஆண்டவர் சொன்னாரு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ அது ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அருமையானவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்க, இப்ப இந்த மாம்சத்தின் கிரிகளை பார்த்தோம், ஒரு சிலரை பார்த்தோம். அதே போல ஆவியின் கிரிகளை நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கணும் என்று சொன்னால், அங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் விதமாக சொல்கிறது, முதலாவது காரியம் உண்மைத்தன்மை, இரண்டாவது ஒழுக்கம், மூன்றாவது ஒரு நீதியான வாழ்க்கை, நான்காவது ஒரு கற்புள்ள வாழ்க்கை, ஐந்தாவது அன்புள்ள ஒரு வாழ்க்கை, ஆறாவது நற்கீர்த்தி, ஏழாவது புண்ணியம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, இதுதான் ஆவிக்குரிய கிரியைகளாக இருக்கிறது. ஆவிக்குரிய கிரிகள் பாருங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறது. அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம், சாந்தம், விதமான இதெல்லாம் ஆவிக்குரிய கனிகள். அருமையானவர்களே, நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஆவிக்குரிய கனிகள் வெளிப்பட வேண்டும். இந்த ஆவிக்குரிய கிரியைகள் வெளிப்பட வேண்டும். அதான் பவுல் சொல்றாரு, கடைசியாக என் சகோதரரே, உண்மை உள்ளவைகளை வைகள், உண்மை உள்ளவைகளை, ஒழுக்கம் உள்ளவைகளை வைகளோ, நீதி உள்ளவைகளை வைகளோ, கற்புள்ளவைகளை வைகளோ, அன்புள்ளவைகளை வைகளோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதையே சிந்தித்துக் கொண்டிருக்க. அருமையானவர்களே, பாருங்க, இதுதான் நம்முடைய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமான காரியம். இதைதான் நம்ம சிந்திக்கணும். ஆனா அநேக வேளைகள்ல பிசாசு என்ன செய்யறான்? தவறான
எண்ணங்கள், சிந்தனைகள், போராட்டங்கள், போனை பாக்குறது, அதை பாக்குறது, இதை பாக்குறது, எல்லா அசுத்தத்தையும் கொண்டு வந்து நம்ம இருதயத்துக்குள்ள ரொப்பிடும். அதுதான் அருமையானவர்களே, நம்முடைய இருதயமானது தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படும் பொழுது அது பாதுகாக்கப்படும். பாருங்க, அதான் தாவீது சொல்றார் சங்கீதம் 119:9, நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தையை என்னுடைய இதயத்துக்குள்ளாக நான் வைத்தேன். அருமையானவர்களே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக நாம் வைக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக நிரப்புகிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோமோ, அருமையானவர்களே, அந்த அளவுக்கு பிசாசின் கிரியைகள் அது நெருங்க முடியாது. ஆண்டோடைய வார்த்தை எச்சரிக்கும். ரோட்ல போகும்போது ஒரு தவறான சிந்தனை வருதா, என்ன வருதா, ஆண்டோடைய வார்த்தை எச்சரிக்கும். மத்தேயு 5:28, ஒரு ஸ்திரீ எச்சியோடு பார்க்கிற இவனும் தன் இதயத்தில் அவளோட விசாரம். அதே மாதிரி பெண்கள், ஒரு வாலிபனை இச்சையோடு பார்த்தேன்னா அவ்வளவுதான், நீ தொட வேணாம், உன் பார்வை என்ன செய்து பாவத்தை கொண்டு வந்து. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு ஸ்டாண்டர்ட் எப்படி கொண்டு வந்துட்டார். எண்ணங்கள், சிந்தனைகளை நியாயம் தீர்க்கக்கூடிய தேவன். அருமையானவர்களே, நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா எவ்வளவு ஜாக்கிரதையாகனா நம்ம கீழ்ப்படும். பாருங்க, அதைத்தான் இங்க சொல்லுகிறார். இந்த காரியத்தை சிந்திப்பா, உண்மை உள்ளவைகளை எவ்வளோ அதை சிந்தி, ஒழுக்கமான காரியத்துல இரு, நீதியான வாழ்க்கை வாழு, அங்க கற்புள்ள வாழ்க்கை வாழு, எல்லாத்தையும் நேசி அன்பு. அருமையானவர்களே, 2 கட்டளையை பிரிச்சு கொண்டு வந்தார் ஆண்டவர். 2 கட்டளை 10 2 ஆக்கி கொண்டு வந்தார் புதிய ஏற்பாடு. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரை அன்பு கூறணும், ஃபர்ஸ்ட் கட்டளை. 2வது கட்டளை, உன்னை போல உன் அயலானையும் நேசி. அருமையானவர்களே, இந்த அன்புக்குள்ள எல்லாமே அடங்கிடும். முதலாவது நாம் தேவனை நேசிக்க வேண்டும், மற்றபடி நம்முடைய சகோதரிகளை நாம் நேசிக்க வேண்டும். பாருங்க, அதைத்தான் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த ஆவிக்குரிய காரியங்கள் அது நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக நம்மளை பலப்படுத்தி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. ஆனா மாம்சத்துக்குரிய காரியங்கள் அது மரணத்துக்கு நேராக நம்ம என்ன செய்து வழி நடத்தக்கூடியதாக. எனவேதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்க ஆவிக்குரியவர்கள். நீங்க மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்க ஆவிக்குரியவர்கள். பாருங்க, அதான் வசனம் சொல்லு 2 Corinthians 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லும். அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள்ள வரும்பொழுது நம்முடைய ஜீவியம் மாற்றப்படுகிறது. பழைய பொய், பழைய சண்டை, பழைய சிகரெட்டு, குடி, விபச்சாரம், வேசித்தனம், துன்மார்க்கம் எல்லாம் என்ன செய்து மாற்றப்படுகிறது. இயேசுவினுடைய ரத்தத்தினால் கழுவப்படுகிறது. பாருங்க, நம்ம புது சிருஷ்டியாக உருவாக்கப்படுகிறோம். பாருங்க, ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் உண்டு. நான் ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டேன், அதாக பரலோகத்துக்கு போயிருவேன், இல்ல நான் பரிசுத்தமா வாழ்ந்துருவேன், இல்ல, நமக்கு டெய்லி பிரச்சனை உண்டுங்க. தாவீதை கூட பெரிய ஆளா நம்ம தாவீதை சொல்றாரு, எனக்கு பிரியமான தாவீது. வேதம் சொல்லுது, தாவீதின் குமாரனே. யாருமே அவருக்கு அந்த பட்டத்தை வேற யாருக்குமே கொடுக்கல. ஆபிரகாமின் குமாரம், ஈசாக் குமாரம் எல்லாமே அவங்க பிள்ளைகளை தான் சொன்னாங்க. ஆனா தாவீது ஒருத்தருக்கு தான் தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்து. மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை, மகிமை ஆண்டவர் கொடுத்தார். இந்த தாவீது என்ன செஞ்சாரு பாருங்க, பாவத்தில் விழுந்து போனார். அருமையானவர்களே, பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அன்னைக்கு அவர் யுத்தத்துக்கு போகாம உலாவிக்கிட்டு இருந்தாரு, பிரச்சனையில மாட்டிக்கிட்டார். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஜெபிக்க வேண்டிய நேரத்துல, வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரத்துல, ஆண்டவரை தியானிக்க வேண்டிய நேரத்தை விட்டுவிட்டு நம்ம உலாவி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால், போனை நோண்டி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் என்ன செய்யும்? பிசாசு பூந்து எல்லாம் முடிச்சு விட்டுருவான். நீ எவ்வளவு பெரிய பக்திமானா இருக்கலாம், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நீ சாதித்திருக்கலாம், ஆனால் நீ இந்த காரியத்தில் உறுதியாக இல்லாவிட்டால், ஆண்டவருடைய வார்த்தையை நீ பற்றி கொள்ளவில்லாவிட்டால், ஆண்டவருடைய காரியங்களை நீ தியானிக்காவிட்டால், ஆண்டவருடைய பிரசனத்தில் நீ காத்திருக்காவிட்டால், பிசாசு பூந்து என்ன செய்வான்? உன்னையும் அடிச்சு கொண்டு போயிடும். அருமையானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையில அதை பார்த்தோம். அவ்வளவுதான், குடும்பமே போச்சு, சுத்தம். இதைத்தான் எதிர்பார்க்கிறான் பிசாசு. அதான் சொன்னாரு, பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று சுத்திட்டு. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம எல்லாம் அநேகர் ஊழியக்காரர், அநேக தேவனுடைய வார்த்தைகள், ஆனாலும் கூட நமக்கு தான் பிரச்சனை அதிகம், நமக்கு தான் சோதனை அதிகம். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய இதயத்தை நிரப்ப வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானுடைய வழிநடத்தலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாட்டி என்ன செய்வான்? அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடும். அருமையானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அவன் என்ன செய்யறான்? அழிக்கணும்னு பாக்குறான். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, கடைசியா ஆண்டவர் இதைதான் சொல்ற. அருமையானவர்களே, ரோமர் 8:23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன்.
இந்த மாம்சம் வந்து என்ன செய்யுது? பாவத்துக்குள்ளாக நம்ம கொண்டு போய் பாவம் கற்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எழும்பும் பொழுது அது நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க முடியும். நம்ம பிரவேசிக்கிறது மட்டுமல்ல, இன்னும் அநேகரை தேவன் அண்டையிலே இழுத்து செல்லக்கூடியதாக, ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தி செல்லக்கூடியதாக, ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தை, மகனே நீ மாம்சத்துக்குரிய ஜீவித்தை ஜீவிக்க கூடாது. நீ ஆவிக்குரியவன், நீ என்னுடையவன். மகனே மகளே, உன்னை நான் என்ன செஞ்சேன்? ரத்தம் செஞ்சு உன்னை மீட்டிருக்கேன். நீ உனக்கு சொந்தமானவன் அல்ல, உனக்கு சொந்தமானவள் அல்ல. என்னுடைய ரத்தத்தினால உன்னை மீட்டிருக்கேன். அருமையானவர்களே, இயேசு ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்ற வார்த்தை. நம்ம என்ன செய்யணும்? அவருக்காக எழும்பி நிற்கணும். அவருக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடியவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். அவருக்கென்று உண்மை உத்தமாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். பாருங்க, மாம்சத்துக்குரிய சிந்தைகள் நமக்குள்ளாக அகற்றப்பட வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஆண்டோடைய சமூகத்துல தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்குள்ள பிரசனத்துக்குள்ள நாம் உட்கார்ந்து இருக்கணும். அவருடைய பிரசனத்துல அதிகமாக நம்ம முழங்கால் படிட்டு நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். விதமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவராக, நம்மளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே இந்த நாள்ல ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை, மாம்சத்தின் காரியங்களை நாம் ஒழித்து மாம்ச இச்ச, பகை, விரோதம், சண்டை, வைராக்கியம், இந்த மாதிரி காரியங்களை ஒழித்து விட்டு அருமையானவர்களே, நமக்குள்ளாக உண்மைத்தன்மை, ஒழுக்கம், நீதியான வாழ்க்கை, கற்புள்ள வாழ்க்கை, அன்புள்ள வாழ்க்கை, நற்கீர்த்தியான வாழ்க்கை, புண்ணியம் செய்யக்கூடிய அந்த கிருபை, விதமான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை நாம் வளர்த்துக் கொள்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எனக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனை வேலைகள்ல ஆண்டவரே தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கக்கினை தின்ற நாயை போல, கழுவப்பட்ட பன்றி சேத்துல விழுந்தது போல ஆண்டவரே என்னுடைய ஜீவியம் எத்தனை நாட்கள் உம்மிடத்துல அழுதுருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, என்னை எங்களையும் சுத்திகரிங்கப்பா. நிலைவரமான பரிசுத்த ஆவியை தாரும், சுத்த இருதயத்தை எங்களுக்குள்ளாக தாரும். நல் மனசாட்சியை நாங்க காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு நீதியான வாழ்க்கை வாழ எங்களுக்கு பலன் சாரும் சுவாமி. ஆண்டவரே, மாம்சத்தின் கிரியைகளை எங்களை அழிக்காதபடி, மாம்சத்தின் கிரியைகளை எங்களை மேற்கொள்ளாதபடி ஆவிக்குரிய இந்த ஜீவியத்துல நாங்க வளர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நல்ல ஜபாவி எங்களுக்கு தாரும். வேதத்தை வாசிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். வேதத்தை தியானிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்துக்குள்ளாக காத்திருக்கக்கூடிய அந்த கிருபையை தாங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை உங்களுடைய வார்த்தையினால நிரப்பி வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லாவற்றையும் ரட்சகரும் மீட்பருமான எங்கள் அருமையானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.